அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/8/2025 ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருத்திகை திதி பகல் 1:55 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. அஸ்த நட்சத்திரம் பின்னிரவு 6:04 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். புதன் சுக்கிரன் 4இல் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 5இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் செயல்படுவார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் எதனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள் அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், 3இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு.
சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, 2இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவத்தை பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, செவ்வாய் சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பொதுவாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் கேது, 10இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாளிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு எந்த பணியும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 10ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால்
ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 3இல் சனி சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. புதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன் கேது 8இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை சக ஊழியரிடம் பேசுகின்றதை தவிர்த்து விட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.